ஓம் சாந்தி 17.03.2021 சாகார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, ஞானக்கடல் தந்தையின் மூலம் நீங்கள் மாஸ்டர் ஞானக்கடல் ஆகியிருக்கிறீர்கள். உங்களுக்கு ஞானத்தின் 3வது கண் கிடைத்திருக்கிறது. ஆகையால் நீங்கள் திரிநேத்ரி, திரிகாலதர்ஷி மற்றும் திரிலோக்கிநாத், அதாவது 3ஆம் கண் உடையவராக, முக்காலங்களும் அறிந்தவராக, 3 உலகங்களின் தலைவராக ஆகியிருக்கிறீர்கள். கேள்வி: உலகத்தின் ஆன்மீக சேவையை குழந்தைகளாகிய உங்களைத் தவிர வேறு யாரும் செய்ய முடியாது, ஏன்? பதில்: ஏனென்றால் உங்களுக்கு தான் பரமாத்மாவின் சக்தி கிடைக்கிறது. முதலில் ஆத்மாக்களாகிய உங்களுக்கு பரமாத்மாவின் ஞான இன்ஜெக்ஷன் போடப்படுகிறது. அதன் மூலம் நீங்கள் 5 விகாரங்களின் மீது தானும் வெற்றியடைகிறீர்கள் மற்றும் பிறரையும் அடைய வைக்கிறீர்கள். இப்படிப்பட்ட சேவையை வேறு யாரும் செய்ய முடியாது. ஒவ்வொரு கல்பமும் குழந்தைகளாகிய நீங்கள்தான் இந்த ஆன்மீக சேவை செய்கிறீர்கள். ஓம் சாந்தி. தந்தையின் நினைவில் அமர வேண்டும், வேறு எந்த தேகதாரியின் நினைவிலும் அமரக்கூடாது. குழந்தைகளுக்கு தந்தையை பற்றி தெரியாது என்பது எவ்வளவு அதிசயமாக இருக்கிறது. சிவபாபா உயர்ந்ததிலும் உயர்ந்தவர், அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல் ஆவார். அனைத்து தூய்மையற்றவர்களையும் தூய்மையாக்கக்கூடியவர், அனைவரின் துக்கத்தையும் நீக்கக்கூடியவர் என்றும் சொல்கிறார்கள். ஆனால் அவர் யார் என்பதை B.K.களாகிய உங்களைத் தவிர வேறு யாருக்கும் தெரியாது. முரளியின் பாடல்: கண்ணில்லாதவர்களுக்கு வழி காட்டுங்கள் பிரபுவே. நாங்கள் அனைவரும் கண்ணில்லாதவர்கள் என்ற இந்த பாடல் மனிதர்களால் உருவாக்கப்பட்டதாக இருக்கிறது. இந்த ஸ்தூலமான கண்கள் அனைவருக்கும் இருக்கிறது. இருந்தாலும் தங்களை கண்ணில்லாதவர்கள் என்று ஏன் சொல்கிறார்கள்? ஞானத்தின் 3வது கண் யாருக்கும் இல்லை என்று தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். தந்தையை அறியாமல் இருப்பதுதான் அஞ்ஞானமாகும். தந்தையை தந்தையின் மூலம் அறிவதுதான் ஞானமாகும். தந்தை ஞானத்தின் 3வது கண்ணை கொடுக்கிறார். அதன் மூலம் நீங்கள் முழு படைப்பின் முதல் இடைக்கடையை அறிகிறீர்கள். ஞானக்கடலின் குழந்தைகள் நீங்களும் மாஸ்டர் ஞானக்கடல் ஆகிவிடுகிறீர்கள். 3வது கண் என்றால் திரிநேத்ரி, அதாவது 3வது கண் உடையவராக, திரிகாலதர்ஷி, முக்காலங்களும் அறிந்தவராக, திரிலோக்கிநாத், 3 உலகங்களுக்கும் அதிபதி ஆகிவிடுகிறீர்கள். சிவ ஜெயந்தியும் கூட இங்கே கொண்டாடுகிறார்கள். ஜெகதம்பா ஜெகத்பிதா, அதாவது பிரம்மா மற்றும் சரஸ்வதியின் ஜென்மம் கூட இங்குதான் நிகழ்கிறது. பாரதத்தில் தான் கொண்டாடுகிறார்கள். நல்லது. லக்ஷ்மி நாராயணரின் ஜென்மம் கூட இங்குதான் நிகழ்கிறது. அவர்கள்தான் ராதா கிருஷ்ணர் என்று பாரதவாசிகளுக்கு தெரியாது. வழிகாட்டுங்கள் பிரபுவே என்று சொல்கிறார்கள். எங்கு செல்வதற்கான வழி? பாபா ஜீவன் முக்திக்கான வழி சொல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். எங்களுக்குள் 5 விகாரங்கள் இருக்கிறது. நாங்கள் சொர்க்கத்தில் இருந்தபோது விகாரமற்றவர்களாக இருந்தோம் என்று சொல்கிறார்கள். தூய்மையற்ற பாரதவாசிகளை தந்தை வந்து ராஜயோகம் கற்றுக் கொடுத்து தூய்மையாக்கி இருந்தார். இப்போது மீண்டும் சேவாதாரியாகி குழந்தைகளிடம் வந்திருக்கிறார். தந்தை ஆன்மீக சேவாதாரியாக இருக்கிறார். மற்றபடி மனிதர்கள் அனைவரும் உலகாய சேவாதாரிகள். சந்நியாசிகள் கூட ஸ்தூலமான சேவாதாரிகள்தான். அவர்கள் அமர்ந்து சாஸ்திர விஷயங்களை படித்து சொல்கிறார்கள். நிராகார தந்தை இந்த உடலை ஆதாரமாக எடுக்கிறார். சிவனுக்கு தனக்கென்று சரீரம் கிடையாது. சாலிகிராம ஆத்மாக்களுக்கு அவரவர்களுக்கென்று ஷரீரம் இருக்கிறது. சிவன் நிராகாரர் என்றும் சங்கரன் ஆகாரி என்றும் புரிந்து கொள்வதில்லை. சிவனும் சங்கரனும் ஒன்று என்று எப்படி சொல்கிறார்கள்? சரி, நல்லது. பிறகு காளை மாட்டின் மீது சவாரி செய்பவர் யார்? சிவனா அல்லது சங்கரா?
சூட்ச்ம வதனத்தில் காளை எங்கிருந்து வந்தது? சிவன் வசிப்பது மூல வதனத்தில், சங்கரர் வசிப்பது சூக்ஷ்ம வதனத்தில். மூல வதனத்தில் அனைத்து ஆத்மாக்களும் இருக்கிறார்கள். சூக்ஷ்ம வதனத்தில் பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் மட்டும்தான் இருக்கிறார்கள். அங்கே விலங்குகள் இருப்பதில்லை. நான் சாதாரண வயோதிகரின் உடலில் பிரவேசமாகி புரிய வைக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். அமரலோகமாக தூய்மையாக இருந்த பாரதம் இப்போது மரணலோகமாக தூய்மையற்றதாக மாறியிருக்கிறது. அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல் ஒருவர் அல்லவா? லௌகீக தந்தை எல்லைக்கு உட்பட்ட ஆஸ்தியை கொடுக்கிறார். அதனை காக்கையின் எச்சத்திற்கு சமமான சுகம் என்று சந்நியாசிகள் நினைக்கிறார்கள். ஆமாம், உண்மைதான். உங்களுடைய இந்த சுகம் காக்கையின் எச்சத்திற்கு சமமானது என்பது மிகச் சரியே என்று தந்தை சொல்கிறார். இப்போது மீண்டும் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை மூலம் சுகத்தின் ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த சிவசக்தி பாரத மாதாக்கள் பாரதத்தை ஸ்ரீமத் படி சொர்க்கமாக மாற்றுகிறார்கள் என்று தந்தை சொல்கிறார். தாய்மார்களாகிய நீங்கள் பாரதத்தை சொர்க்கமாக மாற்றுகிறீர்கள். நீங்கள் ஈஸ்வரனுடைய குழந்தைகள். அவரை மட்டுமே நினைவு செய்கிறீர்கள். சுப்ரீம் ஆத்மா வந்து ஆத்மாக்களுக்கு இன்ஜெக்ஷன் போடுகிறார், படிப்பிக்கிறார். ஆத்மாதான் கேட்கிறது. குழந்தைகளாகிய உங்களை முள்ளிலிருந்து மலர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார். பிராமணர்களாகிய உங்களுடைய நாபி கமலத்திலிருந்து விஷ்ணுபுரி வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது நீங்கள் மாறி, அதாவது உங்களுடைய உள்ளத்திலிருந்து அந்த மாற்றம் வரும்போது, சம்ஸ்காரத்தில் அந்த மாற்றம் வரும்போது, நீங்கள் தேவதைகள் ஆகும்போது இந்த உலகமும் விஷ்ணுபுரியாக மாறும். அதை பாபா நாபி கமலத்திலிருந்து அப்படின்னு சொல்கிறார். அதாவது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தேவதா சம்ஸ்காரத்தை வெளியே கொண்டு வரீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அவர்கள் விஷ்ணுவின் நாபியிலிருந்து பிரம்மா வந்தார் என்று காட்டியிருக்கிறார்கள். இப்போது நீங்கள் மனிதரிலிருந்து தேவதையாகி கொண்டிருக்கிறீர்கள். இந்த மரணலோக துக்க தாமத்தில் இது உங்களுடைய கடைசி பிறவி என்று தந்தை சொல்கிறார். பாரதம் அமரலோகமாக இருந்தது. அங்கே துக்கத்தின் பெயர் அடையாளமும் இல்லாமல் இருந்தது. பாரதம் பரிஸ்தானாக இருந்தது, அதாவது தேவதைகள் வாழும் இடமாக இருந்தது. இப்போது சுடுகாடாக மாறியிருக்கிறது. மீண்டும் பரிஸ்தானாக ஆகப் போகிறது. கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தந்தையின் ஸ்ரீமத் படி பாரதத்திற்கு உண்மையிலும் உண்மையான சேவை செய்ய வேண்டும். சர்வ சக்திவான் தந்தையிடமிருந்து சக்தி அடைந்து 5 விகாரங்கள் என்னும் எதிரிகள் மீது வெற்றி அடைய வேண்டும். 2வது பாயிண்ட், மனிதரிலிருந்து தேவதை ஆகுவதற்கு அவசியம் தூய்மையாக வேண்டும். ஞானத்தை தாரணை செய்து முள்ளில் இருந்து மலராக வேண்டும். மேலும் மற்றவர்களையும் ஆக்க வேண்டும். வரதானம், ஸ்ரீமத் மூலம் சதா குஷி மற்றும் லேசான தன்மையை அனுபவம் செய்யக்கூடிய மனதின் வழி மற்றும் பிறரின் வழியிலிருந்து விடுபட்டவர் ஆகுங்கள். எந்த குழந்தைகளின் ஒவ்வொரு அடியும் ஸ்ரீமத் படி இருக்கிறதோ அவர்களது மனம் சதா திருப்தியாக இருக்கும். மனதில் எந்த விதமான குழப்பமும் இருக்காது. ஸ்ரீமத் படி நடப்பதால் நேச்சுரல் குஷி, அதாவது இயல்பான குஷி இருக்கும். லேசான தன்மையின் அனுபவம் ஆகும். ஆகையால் எப்பொழுதெல்லாம் மனதில் குழப்பம் வருகிறதோ, சிறிதளவு கூட குஷியின் பர்சன்டேஜ் குறைகிறதோ அப்போது சோதித்து பாருங்கள். அவசியம் ஸ்ரீமத்திற்கு அவமரியாதை ஏற்பட்டிருக்கும். ஆகையால் சூக்ஷ்மமாக செக்கிங் செய்து மனதின் வழி மற்றவர்களின் வழியிலிருந்து தன்னை விடுவித்து கொள்ளுங்கள். ஸ்லோகன், புத்தி என்ற விமானத்தின் மூலம் வதனம் சென்றடைந்து ஞான சூரியனின் கிரணங்களை அனுபவம் செய்வதுதான் சக்திசாலி யோகமாகும். ஓம் சாந்தி.
स्वरूपन् அவலோகம் மாறவே அவதரித்த தந்தை சிவலோகநாதன் பிந்து ஸ்வரூபன் அவலோகம் மாறவே அவதரித்த தந்தை சுகதாமம் செல்ல சுயதர்மம் உணர்ந்து அகங்காரம் நீக்கி அன்பாக நினைப்போம் சுகதாமம் செல்ல சுயதர்மம் உணர்ந்து அகங்காரம் நீக்கி அன்பாக நினைப்போம் சிவலோகநாதன் பிந்து ஸ்வரூபன் அவலோகம் மாறவே அவதரித்த தந்தை நிலையான இன்பம் நிறைவாக பெறவே அதிகாலை எழுந்து அன்பாக நினைப்போம் நிலையான இன்பம் நிறைவாக பெறவே அதிகாலை எழுந்து அன்பாக நினைப்போம் மலை போல துன்பம் எது வந்த போதும் கரைந்தேதான் போகும் சிவனை நினைந்தால் மலை போல துன்பம் எது வந்த போதும் கரைந்தேதான் போகும் சிவனை நினைந்தால் சிவலோகநாதன் பிந்து ஸ்வரூபன் அவலோகம் மாறவே அவதரித்த தந்தை சிவலோகநாதன் பிந்து ஸ்வரூபன் அவலோகம் மாறவே அவதரித்த தந்தை சுகதாமம் செல்ல சுயதர்மம் உணர்ந்து அகங்காரம் நீக்கி அன்பாக நினைப்போம் சுகதாமம் செல்ல சுயதர்மம் உணர்ந்து அகங்காரம் நீக்கி அன்பா